Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஸ்ரீதாம்பாள்புரம் பகுதியில் கடந்த ஆண்டு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாலத்தில் விரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஸ்ரீராமபுரம் பகுதியில் நிற்கிறோம். இந்த பகுதியில் கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு சுமார் 4,58,00,000 கட்டப்பட்ட பாலம் தற்போது வெடிப்புகள் பள்ளங்கள் ஏற்பட்டு மிக தார் ஊற்றி மூடி இருக்கும் அவல நிலை இருக்கு. சார் வணக்கம், இந்த பாலம் எப்போ கட்டப்பட்டது, அந்த நிதி எவ்வளோ சார்? இந்த பாலம் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக கட்டப்பட்டது. இதோட திட்ட மதிப்பீடு 4,58,00,000 ரூபாய். கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வருடத்துக்குள்ளேயே இந்த பாலம் சிதிலமடைந்து பல முறை நெடுஞ்சாலைத்துறையால் தார் ஊற்றப்பட்டு ரிப்பேர் செய்யப்பட்டுள்ளது. இதை விரைந்து இந்த அவல நிலையை விரைந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்போம். சார் வணக்கம், இந்த சாலையில் எந்தெந்த பகுதிக்கு முக்கியமான பேருந்து தரமா இருக்கு சார்? இந்த சாலை பட்டுக்கோட்டையிலேருந்து அருணாங்கி சாலை, இது மதுரை வரலையும் போகிற மதுரை வரலையும் போகிற ரோடு. கனரக வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்தி வருகிறாங்க. அடிக்கடி லாரி பஸ்ஸு போக்குவரத்துக்கெல்லாம் அதிகமான நிலையில் இருக்குது. ஜனங்கள் நடமாட்டமும் அதிகமாக இருக்குது. இந்த பாலம் கரெக்டாக ஒரு வருஷத்துக்குள்ள போனது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. ஏன்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இருந்த பாலம் நல்லா இருந்தது. அதை இடிச்சுட்டு இந்த அரசு பணத்தை கொண்டாந்து நல்லா கட்டுவாங்கன்னு நினைச்சேன், நாங்கள் பொதுமக்களாகி நான் நினைச்சேன். ஆனால் அதுக்கு ஏற்பாராக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த பாலத்தை முறைகேடாக பயன்படுத்தி இந்த பாலம் இருக்கிறது எங்களுக்கு பயமா இருக்குது. இது எப்போ விழுவுங்கிறது எங்களுக்கே தெரியல. ஆகவே அரசு சம்பந்தப்பட்ட துறைக்கு அறிவுறுத்தி இதை சரி செய்து கொடுக்கணும்னு கேட்கிறோம். 6 மாதத்திற்குள்ளாகவே கட்டி முடித்த 6 மாதத்திற்குள்ளாகவே அந்த ரோடை டேமேஜ் ஆகிவிட்டு அதுக்கு சேர்த்திருந்த கம்பிகள் தெரியும் அளவுக்கு டேமேஜ் ஆகிவிட்டது. அதை நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிட்ட சொல்லி கூட அவங்க சரி வைக்காமல் தாரை மட்டும் ஊற்றி மூடிவிட்டார்கள். அது இப்பொழுது இந்த பகுதியில் அதிக போக்குவரத்து உள்ள சாலையாக இருப்பதால் அச்சப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. எந்த நேரத்தில் பாலம் இடிந்து விழும் நிலை ஏற்பட்டுள்ளதால் இதை இந்த மாநில அரசு இதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன். மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம்.